இந்த மாரி யாருக்குமே நடக்கக்கூடாது. அ ஒரு அழகான சின்ன பையன். நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி, அப்பா, அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, "உங்க பையனுக்கு ரொம்பவே ரேரான ஒரு டிசீஸ் வந்திருக்கு. டிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மஸ்குலர் ஜெனடிக் டிசீஸ். இத கியூர் பண்ணலாம்." அப்படின்னு ஒரு ஹோப் குடுக்குறாங்க. பேரண்ட்ஸும் சரிங்க ட்ரீட்மென்ட்க்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 25,00,00,000 அப்படின்னு சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. காப்பாத்த முடியிற வழிய காமிச்சுட்டு, ஆனா அத எட்ட முடியாத தூரத்தில கொண்டு போய் வைக்கும்போது, எப்படி இருக்கும்? எனக்கும் ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு நெனச்சு கூட பார்க்க முடியல இந்த மாரி ஒரு டிசீஸ் அப்படின்னா, அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் 2,00,00,000 கிட்ட அவங்களுக்கு கலெக்ட் ஆயிருக்கு. பட் இது பத்தாது. இப்ப அந்த பையன் கொஞ்சம் நடந்துட்டு இருக்கான். இந்த ஸ்டேஜ்லயே அந்த இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும் தான் அந்த பையன காப்பாத்த முடியும். ஸோ, இப்போ வந்து அந்த பையன் ஸ்டேஜ் 2ல இருக்கான். ஸ்டேஜ் 2லயே இந்த இன்ஜெக்ஷன் குடுத்துட்டா அந்த பையன காப்பாத்திற முடியும். என்னால முடிஞ்ச உதவிய அந்த ஃபேமிலிக்கு பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவிய தயவு செஞ்சு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக குடுங்க. இந்த வீடியோவ தயவு செஞ்சு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனும், உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தொகையும் அவங்களுக்கு டொனேட் பண்ணுங்க. ப்ளீஸ்.